ஆர்சிஎம் உறவுகள் அனைவருக்கும் எங்களது மாலை வணக்கங்கள். ஆர்சிஎம்மில் வந்து நான் ஒரு 3 மந்த்து ஜாயினாக இருக்கேன். 3 மந்தில் வந்து எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு. விவசாயம் விஷமில்லாத விவசாய உரம் அப்படின்னு சொல்கிறத எடுத்து என்னோடய யூஸுக்கு எங்கள் தோட்டத்தில் நாங்கள் அதை பயன்படுத்தி நல்ல மகசூல் எடுத்திருக்கோம். இந்த மகசூலுக்கு பின்னாடி நான் ஒரு 2-3 கஸ்டமருக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். சொல்லி அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் வந்து கரி சஞ்சீவினி இது வந்து 1/2 கிலோ ப்ராடக்ட்டு. இந்த 1/2 கிலோ ப்ராடக்டை என்னன்னா தண்ணியில் வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணியில் இந்த ப்ராடக்டையும் இந்த பாக்ஸில் வந்து ஒரு ஓப்பன் பண்ணோம்னா அந்த பாக்ஸுக்குள்ளே 1, 2, 3, 4ன்னு சொல்லி ஒரு 4 நம்பர் பாக்கெட் இருக்கும். அதில் வந்து இந்த பாக்கெட்டு 1ஆம் நம்பர் பாக்கெட்டு. இந்த பாக்கெட்டையும் இந்த பாக்கெட்டையும் 2ஐயும் 3 லிட்டர் தண்ணியில் வந்து கரைக்கணும். கரைச்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 லிட்டர் தண்ணியில் கரைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் கரைச்சிக்கிறணும். கரைச்சிட்டு 200 லிட்டர் தண்ணியில் வந்து இதை கலந்துக்கிறணும். ஒரு குழிக்கு 1 லிட்டரு அப்படிங்கிறப்ப ஒரு குழிக்கு 1 லிட்டர் ஊற்றி 200 குழிக்கு இது யூஸ் ஆகுது. இந்த ஒரு தடவை எடுக்கிறது 200 குழிக்கு மட்டும் ஊற்றிக்கிற வேண்டியதாக. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா 15 நாள் செண்டு 2ஆம் நம்பர் பாக்கெட் இருக்கும். அந்த 2ஆம் நம்பர் பாக்கெட்டை வந்து 15 நாள் செண்டு ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ அப்படிங்கிறப்ப இதில் எம்எம் கணக்கு 1-2 எம்எம் ஊற்றி இந்த மருந்தையும் இந்த 2ஆம் நம்பர் பாக்கெட்டையும் கரைச்சி ஒரு டேங்குக்கு ப்ரேமர்ஸ் இது 3ஐயும் சேர்த்து 15 நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா கொடியில் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணுறோம். எத்தனை தடவை? ஒரே தடவை ஸ்ப்ரே பண்ணி அழிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து 3ஆம் நம்பர் பாக்கெட்டு 15 நாளைக்கு அந்த ஒரு பாக்கெட்டு எம்எம் கணக்கு. திரும்ப வந்து ஒரு 15 நாள் சென்று 3ஆம் நம்பர் பாக்கெட்டையும் திரும்ப அதே எம்எம் கணக்கில் ஊற்றி 15 நாள் சென்று திரும்ப அடிச்சிடணும். அடுத்து வந்து 45 நாள் கணக்கு. மொத்தம் 45 நாள் கணக்குக்கு அப்புறமும் இந்த 4ஆம் நம்பர் பாக்கெட்டையும் திரும்ப அந்த எம்எம் கணக்கில் ஊற்றி 45ஆவது நாள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்குது. கொடி ஓட்டம் நல்லா இருக்குது. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்கானிக் உரங்கிறத விட நம்ம கெமிக்கல் உரம் எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அமௌண்ட்டும் கூட வருது, வேலை புள்ளியும் அதிகமாகுது. இதில் வந்து மகசூல் நம்மளுக்கு கிடைச்சாலும் கெமிக்கல் மகசூலாக கிடைக்குது. இந்த ஆர்சிஎம்மில் வந்து விஷமில்லாத விவசாய உரத்தில் நமக்கு அந்த கெமிக்கல் கிடையாது, வேலை புள்ளி கம்மியாக இருக்குது, நமக்கு மகசூலும் கூட கிடைக்குது. அப்படிங்கிறப்ப இது எங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் ஸ்பான்சர் சுப்பிரமணிய சாருக்கும் ரகு சாருக்கும் என்னோட விஜயலட்சுமி மேமுக்கும் என்னோட ஸ்பான்சர் செந்தில் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.